வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்லாம் கில்லி ரீரிலீஸ் ஆகி அதை திருவிழா மாதிரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ரீரிலீஸ்னா இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பவங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த தளபதியோட கில்லி ரீரிலீஸ் வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடு வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 10 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி ரீரிலீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கில்லி படம் வந்து வேற லெவல் டாப்ல நிக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்லாம் இப்படி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து சும்மாவா இருப்பாங்க? கண்ணா, நீங்க காட்டுறதெல்லாம் வெறும் ட்ரைலர் மட்டும்தான், மெயின் பிக்சருக்கு வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற எதுவும் இல்ல, மே 1 வந்து நம்ம அஜித் சாரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட கிளாஸான மாசான மங்காத்தா மூவி வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேலஞ்ச் பண்ற மாதிரி, நீங்க காட்டியிருக்கிறதெல்லாம் வெறும் ட்ரைலர் மட்டும்தான், நாங்க மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறோம், அப்ப சொல்லுங்க எது உண்மையான ரீ ரிலீஸோட கெத்து அப்படின்ற மாதிரி வந்து இப்பயே பயங்கரமான ஃபைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மே 1 மங்காத்தா படம் வந்து ரீ ரிலீஸ் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, மங்காத்தா படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரொம்பவே உடல்நல சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கனால இந்த மாதிரி நிலைமையில அவரோட படத்தை இப்ப எப்படிப்பா ரீ ரிலீஸ் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து யோசனையில இருக்காங்களாம். ஆனா ஃபேன்ஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா மே 1 அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பி ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை ஆல்மோஸ்ட் வந்து இவங்க ரீ ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மங்காத்தா படத்தோட ரிலீஸ் டேட் வந்து, அதாவது ரீ ரிலீஸ் டேட் வந்து மே 1 இல்லையா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்பதான் தெரியும் ரீ ரிலீஸ்ல யாருப்பா கெத்து அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.